என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதில் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போட வேண்டிய விவரம் கிடைக்கும். இன்னைக்கு ஜூன் 17. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் சின்ன கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட், அதாவது 940 அப்படின்னு ஹை கொடுத்துட்டு மீண்டும் அங்கிருந்து நல்ல ஒரு பாலாய் ஒரு சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24,750 சப்போர்ட் எடுத்திருக்கு. 829 830 வந்து இப்போ இதுக்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த ரெண்டு இதுக்கும் இருக்கு. 830 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா 24,916 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் போகும். அதையும் பிரேக் பண்ணா 25,000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,750 உடச்சுன்னா 24,649 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நோட் பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கு ஜூன் 18 மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் டெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. OI சேஞ்ச் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க கால் ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து மார்க்கெட்டை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆனா மார்னிங் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைக்கு ஸோ 9:15. ஆனா ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா மார்னிங் பாத்தீங்கன்னா இந்த புல்லிஷ் கரெக்டா எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டா பாத்தீங்கன்னா 9:45 வரைக்கும் இந்த ஹை கொடுத்துருக்கு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட். ஸோ அப்போ ஓப்பன்ஸ் எப்படி இருந்தது பாருங்க 9:15. நான் இப்போ என்ன பண்றேன்னா 9:20 பார்த்தீங்கன்னா 9:25 இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாருங்க 9:35 லைட்டாக மூவ் பண்ணுற பாருங்க 9:35. அப்போ ஓப்பன் டெஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா புட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது தெரியுங்களா. நான் லைட்டாக ஸ்லைடு இப்போ 9:15, இப்போ 9:15லேருந்து இப்போ நைட் 20 கொண்டு வரேன் 22க்கு தெரியுங்களா. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,800 பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி 25 கொண்டு போகிறேன் தெரியுதுங்களா. அதே மாதிரி 9:35க்கு பாருங்க தெரியுதுங்களா. ஸோ அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு என்ன ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் சைடு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 9:40 தெரியுதுங்களா, 9:45. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மார்க்கெட் ஏறி இருக்கு. ஆனால் அது வரைக்கும் 9:50 1 o'clock 10 மணி, அதுக்கப்புறம் பாருங்க 10:15 10:30 10:45 தெரியுங்களா. அந்த 10:30க்கு அப்புறம் பாருங்க 10:30க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 10:20க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா 10:30க்கு பாருங்க அந்த 24,900 பாருங்க 10:30க்கு 10:35 10:40 தெரியுங்களா. 10:40ங்கன்னா அந்த 24,900 கால் ரைட்டர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க தெரியுங்களா. 10:45 தெரியுங்களா, டாமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க நான் ஒரு 11 மணிக்கு வைக்கிறேன் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். 11 மணிங்கில மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை அவங்க டாமினேட் பண்ண மார்க்கெட் அங்கிருந்து மார்க்கெட் டவுன் தான் போயிருப்பாருங்க 11:15. அதுக்கப்புறம் பாருங்க 11:20 1:30 தெரியுங்களா. இல்லை 11:45 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 24,800 டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இவங்க டாமினேட் பண்ணதான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் டவுன்லேயே தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸோ இன்னைக்கு வந்து கால் ரைட்டர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருந்ததுனால தான் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் வச்சு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கான ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல் சரிங்களா. அங்கே பாருங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க 24,800. அதே மாதிரி 24,900 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு, 24,700 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கால் சைடு தான் அதிகப்படியான ஓப்பன்ஸ் இருக்கு இப்போதைக்கு. ஸோ மார்க்கெட்ல எப்படி வேணா சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இப்போதைக்கான சீன் பார்க்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷ்ல இருக்கு, கொஞ்சம் டவுன் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 800 பாருங்க டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த மார்க்கெட் அப்சைடு போகும்போதெல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் மார்க்கெட்ல, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 700 சப்போர்ட்டு, 900 ரெசிஸ்டன்ஸு, 800 டிசிஷன் மேக்கிங் லெவல். அது வந்து ஒரு சென்டர் பாயிண்டா நாளைக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பைரி டேல அட் த மணி 800 இருந்தா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா அட் த மணி வந்து ரீசெண்ட் டேஸா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேல 0 ஆயிட்டு இருக்கு.
ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மணி ட்ரேட் பண்ணி கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தால் 800 ட்ரேட் ஆனால் 700 எடுங்க. அதே மாதிரி புட்ஸை எடுக்கிற மாதிரி தான் 900 எடுங்க. இந்த மணி இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியர்லையும் இந்த மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் 0 ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த மணி எடுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால 24,700க்கான கால் ஆப்ஷனும் 24,900க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 24,700க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இந்த 164 அப்படிங்கிற பிரைஸில் போயிட்டு 280 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை கொடுத்துக்கிட்டு மீண்டும் மார்க்கெட் 124 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு சைடு வேஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த 280ங்கிறது ப்ரீவியஸாக நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 98 ருபீஸ் ப்ரீவியஸாக பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இந்த 124 98 அடுத்த சப்போர்ட்டு ரெசன்ஸ் 164 அதுக்கு மேலே போனால் 200 அதுக்கு மினிமம் 280 சார் அடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். மார்க்கெட் இந்த சைடு வேஸை பிரேக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 700க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா ஓகேங்களா, இந்த சைடு வேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வேஸ் நோட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் கொடுக்குதா மேலே பிரேக் அவுட் கொடுக்குதான்னு இந்த ப்ரீவியஸாக நடந்த இந்த சைடு வேஸ் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வேஸுக்கு பிரேக் அவுட் கொடுத்துதான் இந்த நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். கால் ஆப்ஷன் 700ல மீண்டும் அதே மாதிரி ஒரு சீன் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் இது பிரேக் அவுட் கொடுத்தோன்னா இந்த ஒரு கையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கால் சைடு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இல்லை மீண்டும் இந்த 280 போகலாம். அதனால இந்த சைடுவேஸ் 164க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்றாங்கிற பட்சத்தில் 200 அதுக்கு மேலே 280 வரைக்கும் கூட கால் சைடு கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 24,900க்கான புட் ஆப்ஷன் பாருங்க என்ன இருக்குது. அதுவும் ஒரே மாதிரி சைடுவேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டா இருக்கு. ஸோ இருந்தாலும் இங்க ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? இங்கேயும் ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு சைடு. அதாவது 130க்கும் 170க்கும் இடையில மார்க்கெட் பாருங்க ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு 24,900க்கான புட் ஆப்ஷன் வந்து 170க்கு மேல சஸ்டெயின் ஆகுது 200க்கு மேல அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் 240 அதுக்கு மேல போனா இந்த ஹை போகும் கிட்டத்தட்ட 320 300 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சைடுவேஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்கேஸ் புட் சைடு வந்து இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல மார்க்கெட் என்ன ஆகும், நல்ல ஒரு புட் சைடு போவான். அதே மாதிரி கால் சைடு இந்த சைடுவேஸ் நோட் பண்ணுங்க எங்க பிரேக் அவுட் கொடுக்குது. யார் ஒருத்தர் இந்த 160க்கு மேல சஸ்டெயின் ஆகுதோ அந்த சைடு மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டே கேண்டில் பாருங்க எப்படி இருக்கு. கால் சைடு டே கேண்டில் பார்ப்போம். 24,700க்கான கால் ஆப்ஷன் பாருங்க. கால் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் திருப்பி அந்த சப்போர்ட்டுக்கு வருது. ப்ரீவியஸாக 98ல பை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சப்போர்ட் இருக்கு கால் சைடு. ஆனால் 2 டேஸா கால் சைடு செல்லிங்ல தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி புட் சைடு பாருங்க. புட் சைடு என்ன இருக்குன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ப்ரீவியஸா வாங்கின பையிங் லெவல்ல இன்னைக்கு பை பண்ணி ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சீன் பார்க்கும்போது பை பண்ண அதே இடத்துல மீண்டும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கிறதால மீண்டும் புட் சைடு போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இந்த 194க்கு மேல மார்க்கெட் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணிங்க. புட் சைடு ஆல்ரெடி அவங்க ப்ரீவியஸ் சப்போர்ட்ல பை பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஆனால் கால் சைடு இன்னும் பை பண்ணல. மீண்டும் சப்போர்ட்டுக்கு வருது. நாளைக்கு எக்ஸ்பிரி டேங்கிறதுனால ப்ரீமியம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட் எடுத்துக்கங்க. இந்த சேஞ்சின் ஒய்யும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதை மைண்டில் வச்சுக்கங்க. ஓப்பன்ஸ் எப்படி நீங்கள் மார்க்கெட் ஓப்பனாக ஒரு 5 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஓஐ சேஞ்ச் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஓகேங்களா, அந்த என்ட்ரி எனக்கு தெரியுங்களா. இந்த இது ரொம்ப முக்கியம். இந்த ரைட்டர்ஸோட எப்படி சென்டிமெண்ட் பாருங்க. அந்த சென்டிமெண்ட் எடுத்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஒரு டைரக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரைட்டர்ஸோட சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.